உலக தமிழ் மக்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம திராவிட தற்கொலைகள் எல்லாம் திடீர்னு தேசபக்தர்களாக மாறிட்டாங்க. கவனிச்சிருப்பீங்களே, நம்ம மதன் கௌரி இப்படி பல பேர் இருக்காங்கல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர், மக்களோட மண்டையை குழப்புறவங்க திடீர்னு தேசபக்தர்களாக மாறி இந்தியா வின் பண்ணிருச்சுன்றாங்க. இந்தியா அதுவும் சின்னதாக வின் பண்ணிட்டுன்றாங்க. இந்த உலக அரசியல் எதுக்குடா உங்களுக்கு? திடீர்னு தேசபக்தர்களாக மாறுறீங்க. அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு? இந்தியாவோட எது எங்கே இருக்குது, எது எப்படி இருக்குது? எங்கெங்கேயோ இருக்கிற சப்ஜெக்டை கொண்டு வந்து உங்களோட வியூஸுக்கும் உங்கள் சம்பாத்தியத்துக்காக என்னென்னா கதையெல்லாம் கட்டி விட்டுட்ருக்கீங்கடா. அவங்க நாளைக்கு அவங்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. மோடியாக இருந்தாலும் சரி, ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் பிளான் பண்ணி அவங்க நாட்டை வளர்க்குறதுக்காகனி, அவங்க நல்ல அரசியலை பண்ணுறதுக்காகனி உங்களை மாதிரி ஆக்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அது அழகாக அவங்க அரசியல் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து இவர் வந்து டாரிஃபெல்லாம் ரிமூவ் பண்ணி திரும்ப நல்லபடியாக அது முடிஞ்சிடும். அது வேறு விஷயம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுன்னு வைங்களேன். அது பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் இவங்க ஏன் பேசுகிறாங்கன்னு தான் தெரியல. இவங்களுக்கு பொழுது போகிறதில்ல. சும்மா ஒன்று எடுத்து தேசபக்தர்கள் மாதிரி இந்தியாவை அமெரிக்கா அப்படி சொல்லிட்டுது, இந்தியாவை இப்படி சொல்லிட்டுது. இல்லைன்னா மட்டும் நீங்கள் அப்படியே கிழிச்சிடுவீங்க. அப்படியே அமெரிக்கானா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இங்கே ஒன்றும் அப்படி கிடையாது. இந்த பொருளாதாரம் எங்கே இருக்குது, அமெரிக்காவோட பொருளாதாரம் எங்கே இருக்குது? நீங்கள் ஏதோ அந்த ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி ட்ரம்ப்பு தான் அமெரிக்கான்னு நினச்சிட்ருக்க. ட்ரம்ப்பு வார பிரசிடெண்ட்லாம் அதெல்லாம் ஒரு சும்மா டம்மி. அதுக்கு பின்னுக்கு பெரிய அரசியல் இருக்காலாம். எல்லாம் நீ எல்லாம் புத்திசாலி தானே, முடிஞ்சால் தேடி கண்டுபிடிச்சிக்கோ. அவங்கெல்லாம் வந்து எப்படி இல்லாட்டி இவ்வளோ காலத்துக்கு இவங்க வல்லரசாகவும் இவ்வளோ நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணி நினச்ச இடத்துல யுத்தத்தை தொடங்குறது, யுத்தத்தை முடித்து வைக்கிறது, ட்ரேடை தொடங்குறது, ட்ரேடை முடிக்கிறது, இப்படி பண்ண முடியுமா ஒரு நாட்டால்? அதுக்கு பின்னுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டுடா உங்கள் ஊரில் உங்கள் லோக்கலில் பல விஷயம் நடந்துகிட்ருக்கு. நீ ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்டாலினுக்கு அட்வைஸ் பண்ணுமா? அதில் போயிட்டு எப்படி அரசியலை செய்கிறது, தமிழ் மக்களுக்கு எப்படி நன்மை செய்கிறது, அந்த அரசாங்கத்தை எப்படி நடத்துகிறேன்னு சொல்லி அதை செய் முதல்ல. அதுக்கு பிறகு வரலாம் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டூபிட்ஸ்.